இந்த விஜய நாம ஏன் தற்கூரின்னு சொல்றோம்னு யாருக்காச்சும் தெரியலன்னா இப்ப கூட தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உலகத்திலே பெரிய தற்கூரியா இருக்கிறது விஜய் தான். எஸ்ஆர் தொடர்பான கூட்டத்துக்கு தாவேக்காவுக்கு அழைக்காதது யாருன்னா மாநில தலைமை தேர்தல் அதிகாரி. அவரு தான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி தாவேக்காவை அழைக்கல. ஆனா விஜய் அவருக்கு லெட்டர் போடாம மாநில தேர்தல் ஆணையர் இருப்பார்ல அவருக்கு லெட்டர் போட்டுக்கிறாரு. அதாவது ஆனா பூரா தப்பா எழுதிருக்கீங்க. தப்பாவா? என்னன்னு? மத்திய தேர்தல் ஆணையத்திற்கு எழுத வேண்டிய லெட்டர், ஆனா நீ மாநில தேர்தல் ஆணையத்துக்கு எழுதி வச்சிருக்கடா தற்கூரி. இப்படி தப்பா எழுதிட்டு வந்தா எப்படி சாங்ஷன் பண்ண முடியும்? பிழை இல்லாம திருத்தி எழுதி எடுத்துட்டாங்க. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும். காலை உடைச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? இவனை என்ன பண்றதுன்னு நான் சொல்றேன். என்ன பண்ண போறா? வடைய மச்சி வாழ கபச்சி உடம்ப பிச்சி போட போற பச்சி. பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? நீ போட வேண்டிய லெட்டரே மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு, ஆனா நீ போட்டதே மாநில தேர்தல் ஆணையருக்கு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இந்த மாநில தேர்தல் ஆணையர் இருக்கார்ல, இவர் தேர்தல் ஆணையத்துக்கு கீழே கூட வரமாட்டாரு. அதாவது எஸ்ஐஆர் கூட்டம் நடத்தினதுக்கும் யாருக்கும் சம்பந்தமே இல்லையோ அவரை மென்ஷன் பண்ணி கடைசி எழுதி இருக்குது இந்த தற்கூரி. அதனாலதான் இவரை நம்ம தற்கூரின்னு சொல்லி திட்டுறோம். தற்கூரி நாயங்களா, ஏன்டா இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்க? இதெல்லாம் தெரியாம நாட்டுல எப்படி வாழ போறீங்க? எஸ்ஐஆர் காப்பி என்றது என்னன்னா ஷிஃப்டடு, டெத் இதெல்லாம் இது பண்றாங்க, கலெக்ட் பண்றாங்க. அது என்ன சொல்லாது நம்ம ஷிஃப்டடு, டெத் அத தலைவர் சொல்லுவாங்க, கேட்டு கட் பண்ணிட்டு அப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவும் இல்ல மாவோஸ்டாவும் மூஞ்சி பண்ணாத, எனக்கு சிரிப்பா வருது. நிமிஷத்துக்கு ஒரு முறை, ஒரு நொடிக்கு ஒரு முறை தமிழக வெற்றி கழகம் இல்ல தற்கூரி வெற்றி கழகம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி தற்கூரி வெற்றி கழகத்தின் தலைவர் தற்கூரி விஜய் அவர்கள் மணிக்கு ஒரு நிமிஷம் பேசிட்டு இருக்காரு. தளபதி எம்ஜிஆர் படுத்துக்கினே ஓட்டு வாங்கினாரு. நம்ம தளபதி நம்ம கண் அசைவிலேயே ஓட்டு வாங்குவாரு. கண் அசைவிலேயே ஓட்டு வாங்குவாரு. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிக்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும். இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. வீடியோலயே விளம்பரம் பண்ற விஜய் அவர்களே, உங்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த எஸ்ஐஆர் திட்டத்தை கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா சென்ட்ரல். நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு அதுவே தெரியாது. சென்ட்ரல்னா நீங்க பாரிஸ் பக்கத்துல இருக்கீங்க, அந்த சென்ட்ரல் கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு இருக்கு. அவன் வீட்டுல ஜாலியா சுத்திட்டு திரிஞ்சிட்டு இருப்பான். இப்ப அவன் மூஞ்சிய பாத்தியா? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நீங்க பேசுற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நீங்க மறைமுகமா கூட்டணி வச்சு கள்ளக்காதல வச்சிருக்கீங்களே பிஜேபி. சாம்பார் ஆப் எனக்கு சரிங்களா? அவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுவே சில தற்கொலைகள் தெரியாம சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல்னா இந்த சென்ட்ரல்ல பேசுறானுங்க, அதுவே தெரியல. பிரேம், நீ பிறந்ததுல இருந்து எப்படிதானா? அப்படி என்னடா சொல்லிட்டே. அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்ல தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும். முதல்வராக
ஏண்டி வண்டி இருக்கிற நல்ல டீம் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. 6 months later 3 மணி நேரம் பிடிச்சி வச்சுக்கிறாங்க நம்மள. விட்டா போதுண்டா சாமின்னு ஆயிப்போச்சு. இதெல்லாம் இருக்கட்டும், என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்குவேன், என்ன நான் காப்பாத்திக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய்க்கே இதுதான் கதின்னா அடுத்த படத்துக்கு காம்பினேஷன் எல்லாம் யோசிச்சு பாத்தியா? ப்ரோ வந்ததுக்கு சாவியும் போச்சு காசும் போச்சு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நோ, நான் வாய் உண்டு படம் ஜெயிக்கும்னு சொன்னேன், ஃபிளாப் தான் ஆச்சு. இப்போ அரசியல வந்து நாம ஜெயிப்போம் கான்பிடண்டா இருங்க, நாம ஜெயிப்போம் கான்பிடண்டா இருங்கன்னு சொல்றேன். கூடிய சீக்கிரம் அரசியல தோக்க என்னோட வாழ்த்துக்கள். My friend, my brother, comrade in arms, founder, Jan Suraj Party, திரு பிரசாந்த் அவர்கள். सॉरी प्रशांत किशोर जी, क्या मतलब? हीरो, you wanted to be hero, you have turned out to be hero. பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி படுதோல்வி அடைந்துள்ளது. சைத்தான் கே பச்சே, இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க. கேள்வி கேட்டதுக்கே ரத்தம் கக்க வச்சுட்டா நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? 2026ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. போனா ரத்தம் கக்கிச்சாவா? ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே, 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. எல்லாத்தையும் அண்ணியா தான் காரணம். ஓட்டன்னு வச்சுக்க, என்னடா அந்நியதான் காரணம் இருக்க. ஏடா நீ பண்ண தவறுல வாந்தி எடுத்துட்டு இருக்க, அதுக்கு நானே பொறுப்பா முடியும்? அதுதான் வேணும். இவன் எப்ப பார்த்தாலும் குஞ்சிக்கிட்டே இருக்காங்கல்ல, அதான் வாந்தி எடுக்கிறா. என்னைய போட்டிருக்கேன் நம்ம சொல்றான். அன்னைக்கு அப்படிதான் வந்து சாணியை மிச்சம் இருக்கேன், அதுக்கு என்னதான் காரணங்கிறான். अब ये प्रियंका राज, फादर का नाम वोटर ईडी कार्ड पता नहीं. कुमारी शिल्पी, हस्बैंड, पति का नाम हस्बैंड. नेहा कुमारी, माता का नाम इलेक्शन कमीशन ऑफ इंडिया. பீகாரை போலவே தமிழகத்திலும் இதே மாதிரியான தேர்தல் முடிவுகளை தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாத்துனாக்குற ஐயோ சாமி வேற கூண்டு போங்கடா. அவன கடவுளா வானாசி சொல்றதுக்கு வராதுண்ணா, வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிரதர் யாரு பிஜேபி வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டுல வடநாட்டுல வேணா வரலாம், திருட்டு ஓட்டு போட்டு வரலாம். பட் தமிழ்நாட்டுல பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாசடா கேன ஒரு செப்பாசி வர முடியாது இந்த வாட்டி. பீகார் படிப்பறிவில்லாத மாநிலம், தமிழ்நாடு அப்படி இல்ல, படிப்பறிவுள்ள மாநிலம். அவங்க சொல்றது இங்க அது நடக்காது. எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்களுக்கு இப்படியே இருந்தா நம்ம நல்லா இருப்போம். பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடத்தி முடிக்கப்பட்ட பின் தேர்தல் ஆணையம் வெளியிட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் மாவட்டங்களில் கொத்து கொத்தாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டு பாஜக வெற்றியை உறுதி செய்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாக துவங்கி இருக்கிறது. எனக்காண்டி அவரை ஒரே ஒருத்தர் மன்னிச்சிருக்கீங்க, ஒரே ஒருத்தரா. நீ என்ன பெரிய எக்ஸா உனக்காக மன்னிக்கிறதுக்கு? 2 பேரும் கூட்டுக்காக மன்னிச்சானே. ஹலோ மோடிஜி, ஹலோ அமித்ஷாஜி. பீகார்ல நீங்க நினைச்ச மாதிரியே எஸ்ஐஆர் வச்சு 65 லட்சம் வாக்காளர்களை வெளியேற்றிட்டு இன்னைக்கு என்னடான்னா ஈஸியா ஜெயிச்சிருக்கிறீங்க. நீயே ஒரு பிச்சைக்கார சொறி நாய். உனக்கு சொரிஞ்சு விடுற நாய் இந்த நாய். எனக்கு மூளை இருக்குடா. அது யாரும் நம்ம செக்யூரிட்டி. பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரன. யூனிஃபார்ம் ரொம்ப பிரமாதம். அதாவது உங்களுக்கு எவன் ஓட்டு போட மாட்டான், உங்களுக்கு எதிராக யார் இருப்பான்னு பார்த்து இந்த எஸ்ஐஆர் மூலமா அவங்கள தூக்கிட்டு இன்னைக்கு ஈஸியா ஜெயிச்சிருக்கீங்க. எதுக்கு இந்த மானங்கட்ட பொறுப்பு? இப்ப புரியுதா மக்களே? இந்த எஸ்ஐஆர் மூலமா பாஜக தான் நினைச்ச சாதிக்கும். இந்த பீகார் தேர்தல் தான் உதாரணம். தமிழ்நாட்டுல எஸ்ஐஆர் வந்துச்சு, இந்த பாஜக ஆட்டத்தை மட்டும் நினைச்சு பாருங்க.
ரொம்ப பிடிச்ச நடிகர்னா யார்? விஜய் தான். இப்போ ஏதாச்சும் ஒரு டைலாக் சொல்லலாமே. சொல்லலாம் ஏதாச்சும். பாடுறேன். சரி பாட்டு பாடுறியா? நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும், அக்குள்ள முடி இருக்கும், அது மூந்து பார்த்தா நாத்தரிக்கும், அது நக்கி பார்த்தா உப்பு பாரிக்கும். அதான் எனக்கு தெரியும். சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இல்ல அவங்க ஒரு இன்டர்வியூல ஸ்டாலின் சார் வந்துட்டு அங்கிள்னு சொன்னாங்கல்ல, நீங்களே அங்கிள், எதுக்கு அவங்கள அங்கிள்ன்றீங்க? அது பண்ண கூடாது. ஓகே, ரைவல்ரி ஆட்டுவியா? ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. ஐயோ சாமி, இவன் வேற. டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் வாக்கை திருடி கொண்டே இருக்குது. சங்கீதத்துல உங்களுக்கு முன்னனுபவம் உண்டா? ஓரளவுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு? எங்க கொஞ்சம் அடுத்து காட்டுங்க. இதை சட்டம் என்ற பெயரில் தானே எஸ்ஐயாரோ குழப்புது. திருடனா பார்த்து திருந்த விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத. பாடு பாயே. நாமதான் ராஜா தீ ராஜா. கவனமா வாக்கு சாவடிக்கு முன்னாடி ஒரு டிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. அதுல நின்னுகிட்டு திட்டு ஓட்டு போறோம்னா லபக், செத்து போட்டு போறா லபக், புட்டி புட்டி இழுத்து வைக்கணும். நான் அப்படிதான் பேசுவேன். எனக்கு உலகமால பேச தெரியாது. இப்படிதான் பேசுவேன். ஜீரோ ஜீரோ வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ. வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ. ஜீரோ 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 வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ. வாக்காளர் எண்ணிக்கை ஜீரோ. நோயே நோயே ஓடி போ நாயே. நோயே நோயே ஓடி போ நாயே. யாரோ 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 எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ. எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ. யாரோ 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 எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ. எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ. யாரோ 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 எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ. எங்கள் வாக்கை பறிப்பது யாரோ. சிரிக்கிறது அப்படியே போட்டா சார்? உண்மையிலே இது என்ன சார்? சிரிப்பு வருதா உண்மையிலே? இல்ல நீங்களா இதெல்லாம் முயற்சி பண்றீங்களா? முக்கியமா நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்றாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு. பயப்படாத, பயப்படாதா. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றா. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையா இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம இவனுக்கு காலை கிடைக்காம மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. தாவேகா தோழர்களுக்கு ஃபார்ம் வரலையா? எப்படின்னா வரும்? முதல்ல வாக்களிக்கணும்னா 18 வயது பூர்த்தி ஆயிருக்கணும். நம்ம தாவேகா தோழர்கள் எல்லாம் பால்வாடி போயிட்டு இருக்காங்க, பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு நாளும் இந்த ஃபார்ம் வராதுண்ணா. 10வது படிக்கிற தற்கொலை டெய்லி இந்த காலையில ஏன் கெட்ட வார்த்தை வருது, சாயந்தரம் ஏன் கெட்ட வார்த்தை வருதுன்னா நடுவுல அவங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. நம்ம தாவேகா தோழர்கள் வந்து 18 வயசு பூர்த்தி அடைகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வேணா ஃபார்ம் வரும். மை டியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். இதில் ரொம்ப உறுதியாக இருங்க. எங்க தலைக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். எஸ்ஐஆர் அப்படின்னா என்ன? எஸ்ஐஆருக்கு தான் ஆர்ப்பாட்டம் போட்டுருக்காங்க. அப்படின்னா என்ன எஸ்ஐஆர்னா? எஸ்ஐஆர்னா என்னன்னு எனக்கு தெரியாது. இல்ல அதனாலதான் அதுக்காக தான் ஆர்ப்பாட்டம் போடுறாங்க. என்னன்னு தெரியாம எஸ்ஐஆர் என்னன்னு தெரியாம நாங்க விஜய் வந்திருக்காரு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நாங்க வந்திருக்கோம் எல்லாரும். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்வு திருத்தம் என்ற பெயரில் மர்க்கா சொல்ல. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீர்வு திருத்தம் என்ற பெயரில் படிடா
ஒழுங்கா படிடா. விஜய் அவர்கள் கூப்பிட்டதுனால விஜய் வராங்கன்னு சொல்லவும் சரி தலை வராருன்னு அவர் வந்ததப்ப நல்லா இருக்கும். அவர்தான் வரணும். மெட்ராஸ் நல்லா இருக்கும். அவர் வந்துட்டாருன்னா அவர்தான் இங்க எந்த பாதுகாப்பும் இல்ல. அதனால அவர் வந்தா நல்லா. லேடிஸ்க்கு பாதுகாப்பு இல்ல. எஸ்ஐஆர் பத்தி என்னன்னு தெரியும். அவங்களும் தெரியாது. சொல்லல. நாங்க இப்பதான் புதுசுப்பா. அது பார்த்தாலே தெரியுது சார். मतदाताओं की संख्या लगभग 7.42 करोड़ है, जिसमें कि मेल 3.92 और फीमेल 3.5 करोड़ हैं। बिहार में चुनाव के बीच अचानक से 3 लाख वोटर बढ़ गए। ज्ञानेश कुमार ने 6 अक्टूबर को बिहार चुनाव की घोषणा के दिन प्रदेश में 7 करोड़ 42 लाख वोटर बताए थे, लेकिन वोटिंग के बाद 11 नवंबर को वोटरों की संख्या बढ़कर 7 करोड़ 45 लाख हो गई। கீழே இருக்கிற அந்த இமேஜ்ல இந்த உலகத்திலேயே ரொம்ப ஃபேமஸான ஒருத்தரோட ஃபேஸ் இருக்கு. அது யாரு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க.